நாகப்பட்டினம் மாவட்டத்துல தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திச்சு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்க அவருக்காக காவல்துறை பல நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை பின்பற்றி தான் பரப்புரையே நடத்தணும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைமை தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க. விஜய் பரப்புரைக்கு காவல்துறை போட்ட நிபந்தனைகள்ல சில முக்கியமான நிபந்தனைகள் என்னன்னா, நண்பகல் 1 மணிக்குள்ள நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடணும். விஜய் போற இடத்துல 2 பெரிய கட்சி ஆபீஸ் இருக்கிறதுனால அங்க எந்த பிரச்சனையும் வராம இருக்க வாலண்டியர்ஸை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி எல்லையான ரவுண்டானா பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் போற பரப்புரை வாகனத்துக்கு பின்னாடி அதிகபட்சமா 5 வாகனங்கள் மட்டும்தான் போகணும். பரப்புரைக்கு வர வாகனங்கள் பார்க்கிங் வசதியை கட்சியே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏதாவது சேதம் அடைஞ்சா அதுக்கு கட்சி தான் பொறுப்பேற்கணும். பெண்கள் மற்றும் பெரியவங்க கூட்ட நெரிசல்ல மாட்டிக்காம இருக்க பாதுகாப்பை உறுதி செய்யணும். விஜய் வெறும் 35 நிமிடங்கள் மட்டுமே பேசணும். யாரும் கம்பு, குச்சி மற்ற எந்த ஆயுதங்களையும் வச்சிருக்க கூடாது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மற்ற சாலைகளிலும் விளம்பர பலகைகள் வைக்கக்கூடாது. அண்ணா மற்றும் பெரியார் சிலை தடுப்புகள் மேல் ஏறி இடையூறு செஞ்சக்கூடாது. இந்த மாதிரி 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு விஜய் மதியம் 12:30 மணிக்கு வாஞ்சியூர் ரவுண்டானால பரப்புரை ஆரம்பிக்க இருக்காரு. என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க.